எனக்கு. நான் இங்கதான் இருக்கேன் தராவா. என்ன சொல்லி ஏன் அங்க இருந்தே கத்திட்டு வர? திரும்பி வந்திருக்கான்டா. எவன்டி? அந்த கார்த்திக் தான்டா. அவன் எதுக்குடி உன்னை பார்க்க வந்தான்? தெரியலடா, அவன் என்ன பார்க்க வந்தான்டா. சரி விட, அவன் பார்க்க வந்தா நீ அவனால கண்டுக்காத. ஒரு அண்ணனா இருந்துட்டு ஏதாவது பண்றியாடா? என்னடி பண்ணாத, நீயே பாத்துட்டல விடு. வேற ஏதாவது பிரச்சனை பண்ணா பாத்துக்கலாம். சரிடா, உன்ட்ட வந்து சொன்னேன் பாரு. எங்க வினய்? அவன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான் பாரு. சரி, நான் போய் பாத்து. என் தங்கச்சியே நீ மிரட்டிட்டு இருக்கியா? இருக்குடா உனக்கு. நீங்களா எங்கம்மா இங்க? தாரா இப்பதான் போனா. அதெல்லாம் இருக்கட்டும், நாம போகட்டும். உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். கேள்ற என்னடா? யாரோ ஒருத்தர் தாராவை கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். நானும் அவன் கூட தான் இருந்தேன், தாரா கூட தான் இருந்தேன். என்னன்னா அது பிரச்சனை? அது நாங்க இங்க இருக்கும் போது ஒரு பிரச்சனை வந்துச்சுடா. அதுல அவன் லவ் பண்றான்னு சொல்லிட்டு இது பண்ணவும் தாராக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அவன் வெறுத்துட்டா. அதனால அவன் வந்து இப்ப வேணும்னே பண்ணிட்டு இருக்கான். சரினா தாரா வந்து சொன்னாளா? அதெல்லாம் சொன்னாடா. என்னடா கேட்டு சும்மா இருக்கீங்க? அவளே பயந்துட்டு இருக்கா. அவகிட்ட போய் நான் அவனை திட்டுறேன் அப்படி இப்படின்னா அவ கண்டிப்பா இது பண்ணுவா. அதனால வேண்டான்னு விட்டுட்டேன்டா. அது இல்லாம அவளுக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கும். நான் இருக்கேன்றது மாதிரி இருக்கும்ல அவளுக்கு. அப்போ சூப்பர்ண்ணா, தாராவை ஈஸியா சமாளிச்சிட்டீங்க. ஆமாண்டா, இல்லாட்டினா அவளும் பயந்துட்டு இருப்பா. அப்ப அவளுக்கு தைரியம் இருக்காதுல நான் போய் சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு. ஆமாண்ணா, அதுவும் கரெக்ட் தான். என்னென்னாச்சு? அதான் சொன்னேன்டா, அவன் லவ் பண்ணிட்டு இருந்தா. தாராவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அவனை வெறுத்துக்கிட்டே இருந்தா. அதனாலதான் அவன் இப்ப வேணுமே பண்ணிட்டு இருக்கான். சரி, தாரா விட்டுட்டு எங்கேயும் யாரும் போயிடாதீங்க. அவளை கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிண்ணா, நாங்க அதெல்லாம் பாத்துக்கிறோம். ஏதாவது ரொம்ப வம்பிழுத்தானாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அவன் பேசிட்டு இருந்தா, நானும் அவன மாதிரி கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசிட்டேனா. சரிடா, கொஞ்சம் தாராவை பாத்துக்கோங்க. வாழ்ந்துட போறா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரிடா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு. எங்கடா அந்த இருக்கேன்? யாருங்க சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க யாருங்க முதல்ல? என்ன யாருன்னு உனக்கு தெரியல? ஐயோ தெரியலீங்களே. நான் தாண்டா தாராவோட அண்ணன். மரியாதையா அவனை கூப்பிடுறா. ஓ, ஐயாவை கூப்பிடுமா? இருங்க ஐயா கூப்பிடுறேன். டக்குடா அவன் இங்க வரணும். ஜோலி முடிஞ்சிச்சு. ஐயா இங்க வாங்க ஐயா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. இதோ வரேன்டா. யாரு என்னன்னு விசாரிக்க வேண்டியதானடா? ஐயா விசாரிச்சுட்டேன், உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சவர் தான் ஐயா. இருடா வரேன். ஐயா இவர்தான் ஐயா கூப்பிட்டாரு. நீ என்ன எதுக்குடா பார்க்க வந்த? நான் யாருன்னு உனக்கு தெரியலடா. இந்த டாடான்னு பேசிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான்டா உனக்கு. அப்படிதான்டா பேசுவேன். யாரா நீ? யாருன்னே தெரியாம தான் நீ என் தங்கச்சி எல்லாம் லவ் பண்றியா? ஓ, நீதான் இந்த அவங்க அண்ணனா? ஆமாடா. நீ என் தங்கச்சி கிட்ட வந்து வம்பளுத்தன் வை, அவ்வளவுதான்டா உனக்கு. சரிங்க ஐயா. என்ன இப்படி போவேன்னு நினைச்சியா? அவ்வளவுதான்டா உனக்கு. இனி என் தங்கச்சி மேல கைய வச்சு பாரு, உனக்கு இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணதான்டா போறேன். நீ பண்ணிதான் பாரு, உன் கைய காலை உடச்சு எரிஞ்சிடுறேன். நான் சும்மா போறேன்னு சொல்லிட்டு நீ சும்மா என்ன வந்து வம்பளுத்துட்டு இருக்காத. ஏதாவது என் தங்கச்சி மேல பண்ண அவ்வளவுதான்டா உனக்கு. போடா. வெண்ட சொல்லி வச்சிரு. இனிமே என் தங்கச்சி மேல இவன் கை பட்டுச்சு, இல்ல என் தங்கச்சி இவன் வம்பளுத்தான்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான் பாத்துக்கோ. சரிங்க ஐயா, நான் சொல்லி. நீ எனக்கு வேலை சரியா அவனுக்கு வேலை சரியாடா? ஐயா உங்களுக்கு தான். அவ தங்கச்சி நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க. சரிங்க ஐயா, நான் ஃபாலோ பண்றேன். இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள அவ அவ்வளவுதான்டா. சரிங்க ஐயா, நான் பாத்து. அவ எங்க போறாளோ எங்க வராளோ என்கிட்ட நோட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்க. நான் சொல்றேன் ஐயா. இங்க பாருங்க, தாராமா வராங்க. இந்த கிறுக்கு இங்கதான் நிக்கிறானா? சரி, நம்ம அப்படியே போவோம். ஐயா பாருங்க, அங்க அம்மா வராங்க. எங்கம்மா போற தாரா? சுடுகாட்டுக்கு போற கூட வரியா? நீ எங்க கூப்பிட்டாலும் வருவேடமா. வெளியே விட, நான் போகணும். என்னடி உங்க அண்ணனை விட்டு என்ன மிரட்டிட்டு இருக்கியான்னு? எங்க அண்ணெல்லாம் வந்து மிரட்டி இருக்க மாட்டா, நீ போய் சொல்லாத. உங்க அண்ணன் தாண்டி இப்ப வந்து மிரட்டிட்டு போனா. எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. எங்க அண்ணன் கிட்ட போட்டு கொடுத்துட்டு உன்னை வந்து திட்டுறதா எனக்கு வேலை பாரு. அடிக்காதடி. உங்க அண்ணன் கிட்ட போய் நீ சொல்லிருக்க. உங்க அண்ணன் வந்து இங்க வந்து வம்பளுத்துட்டு இருக்காங்க. போடா, நான் வர்றாங்கிட்டு. என்னமா இப்ப லவ் பண்ணாதான்? இதுக்கு மேல எல்லாம் லவ் பண்ண முடியுமா கல்யாணம் ஆயிடுச்சுனா? நீ இன்னொரு வாட்டி அந்த மாதிரி ஏதாவது பேசினா உனக்கு அவ்வளவுதான்டா. நான் அப்படிதாம்மா பேசுவேன். நீ மிரட்டிட்டே இருந்தா நானும் மிரட்ட ஆரம்பிச்சிருவேமா. முடிஞ்சத பாத்துக்கோடா. நீ லவ் பண்றல அந்த பையனை உன பிரிச்சு காட்டுறேன்டி. முடிஞ்சா பாத்துக்கோடா. போடா, கிளம்பாங்கிட்டு. ஐயோ, ஒருவேளை வினயனை விட்டுட்டு போயிடுவாரோ? சீச்சி, அதெல்லாம் போக மாட்டாரு. நம்ம போய் வினயே பாப்போம். முதல்ல போய் இந்த அண்ணன் கிட்ட பேசுவோம். மேடம், என்ன எங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலையா? அத நான் கேட்கணும். நீ எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? சும்மா தானே நின்னுட்டு இருக்கேன். என்கிட்ட போய் சொல்லாம சொல்ல, எங்க எதுக்கு நின்னுட்டு இருக்க? உண்மையுமே சும்மா தான் நின்னுட்டு இருக்கேன். அவனை போய் மிரட்டினதானே? இது உனக்காக எனக்கு போய் மிரட்டுவாங்களா? ரொம்ப தேங்க்யூண்ணா. எனக்காக நீ போய் அவனை மிரட்டின. என் தங்கச்சி மிரட்டினா நான் மிரட்டாம இருப்பேனாடி. எனக்கு சான்ஸ் எல்லாம் தரல. அக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லல, என்ன சொல்லணும்டா. போதும் ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கு. எந்திரி. என்னடி அண்ணனை பொஸ்குன்னு போடான்ட்ட? அம்மா வினய், எங்க வினய் பார்க்க போறேன்னு வந்த. ஆமாண்டி, எப்படி உனக்கு தெரிஞ்சு நான் சண்டை போட்டேன்னு? வேற யார் அந்த கிறுக்கன் தான் சொன்னா?
சரி விடு, நீ போய் வினய பாரு போ. வினய பார்க்க தானே போற. ஆமா வினய் எங்க? அந்த ஆறு ஓடிட்டு இருக்கல அங்க உட்கார்ந்துட்டு இருந்தான். சரி நீ போய் பாரு, நான் போறேன். சரிடா நான் போயிட்டு வரேன். மரியாதை குடுறி கொஞ்சமாச்சு. இப்போடா உனக்குலாம் என்ன மரியாதை போ. சரி பாட்டி கிட்ட சொல்லி நான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கேனே. சரி நீ போ. பொறுமையா போ. நான் போய்க்கிறேன் நீ போ. பொறுமையா வா, வலிக்கி விட்டுற போகுது. ஏண்டி ரிட்டன் என்னாச்சு? வினய் நான் உன்னை கேக்குறேன், நீங்க கத்தக்கூடாது திட்டக்கூடாது. சரி சொல்லு என்னாச்சு? வினய் என்னை விட்டு போயிட மாட்டீங்களே? அம்மா எதுக்கு இந்த கேள்வி? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எதுக்கு விட்டுட்டு போக மாட்டீங்கன்னு கேட்டா தானே சொல்ல முடியும். என்ன பிரச்சனை வந்தாலும் விட்டுட்டு போயிருவீங்களா? நீங்க சொல்லுங்க. விட்டுட்டு போக மாட்டேன். பொய் சொல்லலையே, உண்மையாலுமே தானே? உண்மையாலுமே நான் விட்டுட்டு போக மாட்டேன்டி. அம்மா உனக்கு ஏன் என்னாச்சு இப்போ? எதுக்கு இந்த மாதிரி இப்ப கேள்வி கேட்ட? உண்மையா சொல்லுங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் விட்டுட்டு போக மாட்டீங்களா? சிறுவானோ இப்ப எதுக்கு அழுகுற? என்னாச்சு? யார் என்ன சொன்னா? ஏன் அழுகுற? அது ஒண்ணும் இல்ல வினய், சும்மாதான். சும்மா யாராச்சும் அழுகுவாங்களா? நான் திரும்பி கேக்குறேன் வினய், எந்த பிரச்சனை வந்தாலும் விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல? ஐயே என்னாச்சு? வா நான் இவன் கிட்ட கேக்குறேன் என்னன்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வினய், விடுங்க. அப்ப அழுகுறத நிப்பாட்டு. ரொட்டி சொல்ல மாட்டேன், அழுகவே கூடாதுன்னு எத்தனை டைம் உனக்குலாம் சொல்றது? கண்ணுல தூசி விழுந்துருச்சு வினய், அதான். இப்ப எதுக்கு நீ இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வினய், சும்மா கேட்டேன். கேட்கணும்னு தோணுச்சு கேட்டேன். சரி வா, பாட்டி கூப்பிடுறாங்க போலாம். சரி வினய் போலாம். இன்னைக்கு நாள் ரொம்ப சூப்பரா போச்சுல. ஆமாண்டி, காலேஜ் போயிருந்தா கூட இவ்வளவு ஜாலியா ஆமா காலேஜ் போயிருந்தா கூட இவ்வளவு ஜாலியா இருந்திருப்போமான்னு தெரியாது. நல்ல வேளை தாரா இங்க கூப்பிட்டு வந்தனால சூப்பரா இருந்துச்சு. ஆமாண்டி, இன்னைக்கு என்ன ஒரே ஜாலிதான். பொம்மை வாங்கினது, பொம்மை வச்சு விளையாடுறது சூப்பரா இருந்துச்சு. ஆனா கோவில் உள்ளார செம்மையா டெக்கரேஷன் பண்ணிருந்தாங்களே. ஆமாண்டி, ஒவ்வொரு வீட்டுல பார்த்தா அவ்வளோ கோலம் அழகழகா போட்டு வச்சிருக்காங்கடி. ஆமாண்டி, கோலம் எல்லாம் பாக்குறதுக்கு நம்மளும் கோலம் போட்டு கத்துக்கலாமான்னு தோணும். அதுக்கு வாய்ப்பு இல்ல ஆதிரா. ஏன்டி இப்படி சொல்ற? பின்ன நீ இப்படிதான் சொல்லுவேன், நான் கத்துக்கிறேன் ஆனா கத்துக்க மாட்டியே. ஆமாண்டி, அவ வாயில மட்டும் தான் சொல்லுவா. ஆனா ஒவ்வொருத்தவங்க வீட்லயே பத்தியாடி, ஒவ்வொருத்தவங்க அவ்வளோ ஃபேமிலி வந்திருக்காங்க. ஆமா இதாண்டி கிராமம். ஒரு வீட்ல ஃபங்க்ஷன், ஒரு கோவில்ல ஃபங்க்ஷன்னா எல்லாரும் வந்துடுறாங்கடி. ஆமா அது ஒரு ஜாலியா இருக்கும்ல. ஆமாண்டி, அத்தனை பேர் இருக்கும்போது எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? ஆமா இந்த விஷயம் தாராக்கு தானே பிடிக்கும். ஏன் தாரா பேசாம இருக்கா? அவ தூங்குறான்னு நினைக்கிறேன்டி. இல்லடி, கண்ணை முழிச்சிட்டு தான் இருக்கா. தாரா எந்திரி தாரா. இல்லடி, நான் இப்படியே படுத்துக்கிறேன்டி. என்னடி ஆச்சு? மதியானத்துல இருந்து இப்படியே இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லும் போதே தெரியுது ஏதோ இருக்கு. என்னாச்சு? இப்ப ஏன்டி அழுகுற? ஒண்ணும் இல்ல, நான் அழுகலடி. பொய் சொல்லாத, நீ அழுகுறன்னு தெரியுது. இல்லடி, அவன் வந்து திரும்பி என்கிட்ட மிரட்டினான்டி. திரும்பி வந்து மிரட்டினான, பேசுனியா இல்லையா? ஆமா, அந்த கிட்ட மிரட்டுறதுக்கு நீ ஏன் அழுகுற? அவன் வினயவும் என்னையும் பிரிச்சு விட்டுருவேன்னு சொன்னான்டி. அதுக்கு இப்ப அழுகுற? அவன் அப்படிதானடி சொல்லுவான். இல்லடி, எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்குடி. அப்ப உனக்கு உன் வினய் மேல நம்பிக்கை இல்லையாடி? நம்பிக்கை இருக்கு, பட் இருந்தாலும் அவன் பேசினது ரொம்ப பேசினான்டி, விரிச்சுட்டுருவா அப்படின்ட்டு. நாங்கெல்லாம் இருக்கோம், நீ ஏன் அழுகுற? நீங்களா இருக்கீங்க, எதுவும் பண்ண மாட்டான்னு தெரியும், இருந்தாலும் பயமா இருக்குடி. ஐயே, எங்க தாரா இப்படி கோழையா இருக்கா? கொஞ்சம் பயமா இருக்குடி. எங்க தாரா எப்போதும் போல்டா சிரிச்சுட்டே தானே இருப்பா, அழகலாம் மாட்டாளே. அதானே எங்க தாரா போல்டா தானே இருப்பா. எங்க தாரா இல்லையோ? அப்ப நான் உங்க தாரா இல்லனா வேற யாரையும் உங்க தாரா? அதான் எங்க தாரா எங்க தொலைஞ்சு போயிருப்பாளோ, இப்பதான் எங்க தாரா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா பாரு. ஆமா எங்க தாரா சிரிச்சுட்டே தான் இருக்கு. அதான் சிரிச்சுட்டே விடுங்க. ஒண்ணு நான் இறங்கி வருவேன்டா. நம்ம நட்புக்காகத்தான் நான் உயிரை தருவேன்டா. நீ வருவ தெரியும். இவன் என்ன இங்கதான் நிக்கிறவா? வாடா, அங்க இருந்தே கத்திட்டு வர. இல்ல சும்மாதான் கூப்பிட்டு வந்தேன். உன்ட்ட ஒண்ணு கேட்கணும், சொல்லுவியா? கேளு, என்ன கேக்குற சொல்லு. இல்ல, ஏன் தாரா அழுகுறா? தாராவை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல ஏண்டா, அப்படியெல்லாம் இல்லையே. இல்லடா, அவ அழுந்தா, அதனாலதான் வந்து கேட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையேடா. சரி விட, சரி சும்மா அவ அழுந்துட்டு இருந்தாளா, எதுக்கு என்னன்னு கேட்டேன். அவகிட்டயே கேட்கலாம்லடா. நான் கேட்டேன், எந்த பதிலுமே சொல்ல, அதான் கேட்டேன். சும்மா ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்திருக்கோ, அழுந்திருப்பா. அதான் நானும் நினைச்சேன், சரி யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ, அதனாலதான் அழுகிறாளோன்னு நினைச்சேன்டா. எப்படா வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்தினேன்? இப்பதான்டா மாத்திட்டாங்க, உட்காந்துட்டு இருந்தேன். என்னையே கூப்பிட்டுருக்கலாம், வந்திருப்பேன்ல. உன்னை தேடுனேன், காணோம், சரி விட்டுட்டேன். அம்மா மித்தவங்களா எங்க? அவங்களாம் அங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படியே நீ மட்டும் தனியா நிக்கிற? சரி அவங்க அங்க உட்காந்துட்டு இருந்தாங்க, இந்த மரம் நல்லா இருந்துச்சா, அதான் இங்க வந்தேன். சரி வா போலாம். அம்மா நீ எங்க இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருந்த? அந்த ஆறு இருந்துச்சுல, அங்க உட்காந்துட்டு இருந்தேன்டா. அங்கேயாடா? சரி வா நம்ம போலாம்.